ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜே விலாக்ஸ். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரான் வந்து மசாலா மேக்னேட் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சிடலாம். நான் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் ஸ்மாலர் போர்ஷன் ஆஃப் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 250 கிராம் ப்ரான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ப்ரானில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆக்சுவலி நம்ம இது ஜஸ்ட்டு மேக்னேட் பண்ணி ஊற தான் வைக்க போகிறோம். அதனால் சில்லி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரியாணி செய்கிறப்பையும் நம்ம சில்லியாக யூஸ் பண்ணுவோம் அண்டு சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணுங்கள், இந்தமாரி மசாலா போட்டு பெரட்டிட்டு ஒரு 1/2 hour மினிமம் ஊற வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஆனியன் தேவை, அண்டு டொமேட்டோ, சில்லி, புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையானது மெயினாக. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சின்னதாக செய்ய போகிறதுனால சின்ன சைஸில் ஒரு பிரியாணி குண்டா ஒன்று எடுத்துக்கிட்டேன். அது ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கோகோனட் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நல்லா. நம்ம கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மல்லாட்டை எண்ணெய் இருந்ததுன்னா கூட இன்னும் பெஸ்ட்டு. நீங்கள் மல்லாட்டை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணோன்னா, நம்ம ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அந்த பட்டை கிராம்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இலை அண்டு பட்டை கிராம்பு லவங்கம் அதெல்லாமே ஆட் பண்ணிருக்கேன். இப்போ அந்த பட்டை கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன் இந்த பிரியாணிக்கு. ஓகேவா? இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஓகேவா? இப்போ வந்து அது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா இப்போ வதக்கிடுங்க. ஓகேங்களா? இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில்லியும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 4 சில்லி எடுத்திருக்கேன் இப்போதைக்கு. இது ரொம்ப காரமாக இருக்கும் சின்னதாக இருக்கிறதுனால. ஓகேவா? அந்த மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதை நல்லா வதங்கினோடனே இது கூட நீங்கள் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினோடனே டொமேட்டோ ஆட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. டொமேட்டோவோட அளவு பார்த்திங்கனாலும் அதே சேம் தான். எவ்வளோ நம்ம வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம தக்காளியுமே எடுக்கணும். ஓகேவா? கைஸ், இப்போது டொமேட்டோவும் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்படி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே சேம் அளவுக்கு மல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லியும். ஓகேங்களா? இதை போட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கும் கம்மியாகவே ஒரு 1 மினிட் நீங்கள் நல்லா வதக்கிங்க. சீக்கிரமாகவே வதங்கிடும் இது. ஸோ இதை நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்து ப்ரான் ஆட் பண்ண வேண்டியதான். இது வதங்குற அந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் இருக்குல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணுங்கள், விட்டுருங்க. அடுத்து வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா ப்ரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. ஓகேவா? அதனால் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு அந்த மசாலா அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கைஸ், நான் வந்து இப்போது வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து இப்போ 3 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் இந்த டம்ளரில் வந்து நான் ரைஸ் எடுத்தேன், ஒரு 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். ஸோ அப்போ நான் ஒரு டபுள் த டைம்ன்றப்போ ஒரு 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், ஃப்ளேமை ஹை பண்ணிவிட்டு இந்த இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் தான் நீங்கள் வந்து காரம் உப்பு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க முடியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் உப்பும் காரமும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எதனாலனா உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே நிறைய ஆட் பண்ணாதீங்க. இந்த மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஓகேங்களா? அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லாவே கொதிச்சிருச்சு, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்களே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து அரிசி நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. திரும்பவும் லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
கைஸ் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் சொன்னேன்ல, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விடுங்க, ஓகேங்களா? அடி பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான். ஸோ கிண்டி விட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக கிண்டுங்க. ரொம்ப கிண்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ லைட்டாக கிண்டிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அகெயின் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஓகே கைஸ், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஓகே, தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு தம் போட்டுடலாம். கைஸ், தம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல் ஒன்று, சின்ன தோசைக்கல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஹீட் ஆன உடனே அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி குண்டான தூக்கி மேலே வச்சாச்சு. கீழே வந்து ஆஃபில் தான் சிம்மில் தான் வைக்கணும், அடுப்பை ஹையில் வைக்கக்கூடாது, ஓகேவா? வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, தம் ஆகட்டும். அதனால் அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட் ஒன்று வச்சுருங்க. ஓகே கைஸ், இதான் வந்து தம் போடுறதுக்கான ப்ராசஸ்ஸு. அடுப்பை வந்து சிம்மில் இருக்கணும், ஒரு தோசைக்கல், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மேலே பிரியாணி குண்டா அண்ட் அதுக்கு மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சுருங்க, ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போது வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே, அரிசி நல்லா வெந்துருச்சு, ஓகேங்களா? இது என்ன பண்ணுங்கள், திரும்ப அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனல் ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் வீடியோஸ் அண்ட் ஃபுட் ரிவ்யூஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஓகே கைஸ், நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். அது வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் அப்லோட் பண்ணுறேன்.